கும்பமேளா நிகழ்ச்சியில RSS இந்துத்துவா சக்திகள் மிக முக்கியமான 4 முடிவுகள் எடுத்திருக்காங்க. இந்தியா அடுத்த 25 ஆண்டுகளுக்கு எந்த இலக்க நோக்கி நகரணும் அப்படிங்கிறது குறித்து மிக முக்கியமான முடிவை தர்ம சன்சத் அப்படிங்கக்கூடிய ரிலிஜியஸ் பார்லிமெண்ட்டை கூட்டி சாமியார்கள்லாம் ஒன்னா உட்கார்ந்து இந்த முடிவுகள் எடுத்திருக்காங்க. அந்த 4 மிக முக்கியமான முடிவுகள் என்னென்ன, அடுத்த 25 ஆண்டுகளுக்கு RSS இந்துத்துவா சக்திகளுடைய அஜெண்டா என்ன? RSS அமைப்போட தலைவர் மோகன் பகவத், RSS அமைப்பினுடைய ஜெனரல் செக்ரட்டரி தத்தேராயா, ஜாயிண்ட் ஜெனரல் செக்ரட்டரி அருண்குமார், அலோக் குமார், கிருஷ்ணகோபால், இது மாதிரியான மிக முக்கியமான RSS பெரிய தலைகள் நேத்து டெல்லியில அவங்களுடைய புது ஆபீஸ்ல உட்கார்ந்து மிக முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காங்க. அதுல வெளிப்படையாகவே RSS தலைவர் சொல்றாரு, இப்ப நிலைமை மாறிடுச்சு, முதல்ல மாதிரி கிடையாது, நமக்கு சாதகமான சூழல் இப்ப முழுமையா அமைஞ்சிருக்கு, இன்னும் நாம ரொம்ப விழிப்போட இருக்கணும், இன்னும் சில வேலைகளை நம்ம செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே RSS அமைப்பினுடைய தலைவர் பேசியிருக்காரு. இப்படி இந்த கூட்டத்தில் இவர் பேசும்போது இவர் கூட இருந்த பாஜகவினுடைய மூத்த அமைச்சர்கள் அமித்ஷா, நிதின் கட்கரி, ராஜ்நாத் சிங், JP நட்டா, இவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில ஒட்டுமொத்தமா இவங்க எல்லாரும் என்ன பேசினாங்க, எதுக்காக டெல்லியில புது ஆபீஸ்ல இவங்க கூட்டினாங்க, அடுத்த 20-25 ஆண்டுகளுக்கு இந்த RSS அமைப்பினுடைய அஜெண்டா என்ன? பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் 7, 1984 வருஷம், இப்ப கும்பமேளால கூடிய தர்ம சன்சத் மாதிரியே டெல்லியில அன்னைக்கு இதே தர்ம சன்சத் கூடி பாபர் மசூதி குறித்தான மிக முக்கியமான முடிவுகள் எடுத்தாங்க. அதே மாதிரியான சில முடிவுகளை தான் இப்ப கும்பமேளால உத்தரப்பிரதேசத்துல கூடி இந்த பாராளுமன்றம், அதாவது சாமியார்களுடைய பாராளுமன்றம் வெளிப்படையாகவே சில விஷயத்தை டிக்ளேர் பண்ணிருக்காங்க. நாங்க சனாதன போர்டை உருவாக்க போறோம் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க. எதுக்காக கும்பமேளால இந்த தர்ம சன்சத் கூடினாங்க, இந்த சனாதன போர்டுடைய நோக்கம் என்ன, கடந்த 10 நாளா கும்பமேளால என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டு இருக்கு, நம்ம கண்ணுக்கும் நம்ம காதுக்கும் ஏன் இந்த விஷயங்கள்லாம் வந்து சேரல?